தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ நமக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, அதாவது வீட்டு தோட்டம் பண்ணுறவங்களுக்கு சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 4000 கட்டி நம்ம கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதை அவங்களுக்கு தோட்டம் போட்டு காமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து நமக்கு திருப்பி அந்த 4000 நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. நமக்கு அப்போ இந்த திங்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கட்டி வாங்கணும், பட் ஆனால் வந்து 2வது திருப்பி என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அது அமௌண்ட்டில். ஸோ இது வந்து நல்ல ஆஃபர், நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் இதை வந்து கேள்விப்பட்டதும் நாங்கள் போய் இதை வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். எங்களுக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது விதை வைக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து விதை வைக்கிறதுக்கு, நம்ம விதை வச்சுட்டு அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அதுக்காக. அப்புறம் இது இந்த மாதிரி ஒன்று, இது வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக, இது மருந்தடிக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன கைடு கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு 10 பேக்குமே வந்து ரொம்ப பெரிய சைஸ் பேக்கு தான். இந்த அளவு இருக்குது, ரொம்ப பெரிய சைஸ் பேக்கு. அப்புறமா மண்புழு உரம் வந்து இது 5 கிலோவா, இது 5 கிலோ, அது 5 கிலோ, 10 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது அசோஸ்பைரிலம் வந்து 2, 3, 4 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்றது ஒரு 2 கிலோ கொடுத்துருக்காங்க. அப்புறமா கோகோ பீட் வந்து ஒரு 20 கிலோ கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதை இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம், கொஞ்சம் எடுத்து காய வச்சு இன்னும் வச்சுருக்கோம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க மண் தோண்டுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ நமக்கு இது கூட இதோட பில்லும் அவங்க கொடுத்துட்டாங்க, எவ்வளோ ரூபான்னு நான் அங்கேயே வாங்கிட்டேன், அதனால் அங்கேருந்தே பில்லும் கொடுத்துட்டாங்க. இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி தான். என்னென்னா நம்ம யூனியன் ஆஃபீஸில் போய் இப்போ கேட்டாலே அவங்க அழகாக சொல்லி தந்துடுவாங்க. நமக்கு ஃப்ரீயாகவே இவ்வளோ திங்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறப்போ அது நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் சொல்லுங்கள். இதில் 2 பாக்கெட் மிஸ்ஸிங் வந்து என்னென்னலாம்னா, மீன் அமிலம் ஒன்றுக்கு தரல, இன்னொன்று வந்து வேப்பெண்ணெய், அது 2மே கொடுப்பாங்க. ஸோ அது இன்றைக்கி போய் வாங்கிட்டு வரணும். இது கூடவே 10 பாக்கெட் விதை கொடுத்துருக்காங்க. மிளகு, முள்ளங்கி, பயிறு, அப்புறம் வெண்டைக்காய், இது பெரிய பயிர் நினைக்கிறது, சின்னதாக பயிராக இருக்குது. இது பாவக்காய், அப்புறம் இது புடலங்காய் போல் இருக்குது. இது வந்து டொமேட்டோ, அப்புறம் கீரை, பிரிஞ்சால், கத்திரிக்காய். அவங்க கொடுத்த அந்த கோகோ பீட்டையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 4 பேக்கு, ஒன்று வந்து 5 கிலோ வச்சு 4 எண்ணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி தான் எங்களுக்கு இதை கொடுத்தாங்க. ஸோ யாரெல்லாம் இதை மாதிரி உங்கள் யூனியன் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.